PSM சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து போன லாஸ்ட் 4 வீடியோஸோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்க்ரம் வந்து நம்ம வந்து இப்போ நாட் அ ப்ராசஸ் ஃபார் பில்டிங் ப்ராடக்ட் அப்படி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கண்டெய்னர் ஃப்ரேம் ஒர்க் பார்த்தோம். ஸ்க்ரம் வந்து ஒரு கண்டெய்னர் ஃப்ரேம் ஒர்க் வித் அஜைல் யூஸ் பண்ணுறோம், வித் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்க்ரம் இஸ் அ கொலாபரேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் பார்த்தோம். அதாவது கொலாபரேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்னா வித் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வித் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் வித் ஸ்க்ரம் அப்படிலாம் யூஸ் பண்ணிடும். அதுதான் கொலாபரேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் சொல்கிறோம். அப்புறம் ஸ்க்ரம் வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் வந்து டெலிவரி ஆஃப் வேல்யூ ப்ராடக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஸ்க்ரமில் வந்து ப்ராடக்ட் வந்து அப் டு த மார்க் இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்து டெலிவரி பண்ணுறது தான் ஸ்க்ரம்மோட முக்கியமான பொறுப்பு. அதுக்கப்புறம் ஸ்க்ரம் வந்து 3 அக்கௌண்டபிலிட்டிஸ் இருக்குது பார்த்தோம். ப்ராடக்ட் ஓனர், ஸ்க்ரம் மாஸ்டர், டெவலப்பர், அதுக்கப்புறம் 3 ஆர்டிஃபேக்ட்ஸ், ப்ராடக்ட் பேக்லாக், ஸ்ப்ரிண்ட் பேக்லாக், இன்க்ரிமெண்ட். 3 ஆர்டிஃபேக்ட்ஸோட கமிட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கோல், ஸ்ப்ரிண்ட் கோல், அப்புறம் டெஃபினேஷன் ஆஃப் டன். அப்புறம் ஸ்க்ரம்க்கு 5 ஈவெண்ட்ஸ் இருக்குது பார்த்தோம். ஸ்ப்ரிண்ட் பிளானிங், டெய்லி ஸ்க்ரம், ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ, ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ். அப்புறம் ஸ்க்ரம்மோட பில்லர்ஸ் வந்து 3: டிரான்ஸ்பரன்சி, இன்ஸ்பெக்ஷன், அடாப்டேஷன். டிரான்ஸ்பரன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினேஷன் ஆஃப் டன் வந்து எனேபிள் பண்ணுது. இன்ஸ்பெக்ஷன் வந்து ஏதாவது சின்ன வேரியன்ஸு இல்லை வந்து ஏதாவது தப்பு நடக்குதுன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணுறது வந்து அடாப்டேஷன் ஸ்டேஜில் நடக்கும். அப்புறம் ஸ்க்ரமுக்கு வந்து டோட்டல் 5 வேல்யூஸ் இருக்குது. கமிட்மெண்ட், கரேஜ், ஃபோக்கஸ், ஓப்பன்னஸ், ரெஸ்பெக்ட். அது கமிட்மெண்ட் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி, கரேஜ் வந்து வித் பிரேவ் ஆட்டிடியூட் வச்சு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க. ஃபோக்கஸ் வந்து ஸ்க்ரம்மோட ஒர்க்லாம் எப்பயும் ஃபோக்கஸாக இருக்கணும். ஓப்பன்னஸ் வந்து வித் இன் ஈச் டீம் மெம்பர் ஆல் நீட் டு ஷேர் வித் ஈச் அதர். ரெஸ்பெக்ட் வந்து ஈச் டீம் மெம்பர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஒர்க் அவங்க வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக செய்வாங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரம் வந்து அஜைலுக்கு முன்னாடியே வந்துச்சு அப்படி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்க்ரம் வந்து அஜைல் மேனிஃபெஸ்டோ ரெஸ்பெக்ட் பண்ணோம் அப்படி பார்த்தோம். அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஒன் பார்ட் ஆஃப் ஸ்க்ரம் இஸ் நாட் அ ஸ்க்ரம் வந்து இம்யூட்டபிள் அப்படி பார்த்தோம். அதாவது வாட்டர் ஃபால் மாடல் ஸ்க்ரம்மையும் கம்பைன் பண்ணி ஹைப்ரிட் மாடல்லாம் வச்சோம். அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து சில கொஷின்ஸ் பார்ப்போம். இந்த ஆர்கனைசேஷன் ஆர் சீனியர் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. எதனால் பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஆர்கனைசேஷன் வந்து அந்த ஸ்க்ரம் டீமுக்கு வந்து அந்த ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அதாவது ஓனர்ஷிப் சப்போர்ட் கொடுத்தா அந்த ப்ராடக்ட் வந்து எப்போவுமே நல்ல வேல்யூ ப்ராடக்டாக வரும். அதுதான் அதனால தான் ஆப்ஷன் சி. எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்க்ரம் டீம் இஸ் அட் எண்ட் ஆஃப் அ ஸ்ப்ரிண்ட், நெக்ஸ்ட் ஸ்ப்ரிண்ட் ஸ்டார்ட் அட் ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் முடிஞ்ச பேர் தான். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு, ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒன்லி த ப்ராடக்ட் ஓனர் கேன் கம் அப் வித் த ஐட்டம்ஸ் தட் கேன் பி considered for the product backlog, others cannot. ஃபால்ஸ் தான். ஏன்னா அதுக்கும் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரம் டீம் நீட்ஸ் த ஃபாலோயிங் ரோல்ஸ் வந்து டோட்டல் 3 ரோல்ஸ்: ப்ராடக்ட் ஓனர், அப்புறம் உங்களுக்கு டெவலப்பர், ஸ்க்ரம் மாஸ்டர். அப்போ வந்து ஆப்ஷன் டிஜிஐ ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரம் டீம் மஸ்ட் ப்ரொடியூஸ் த ஃபாலோயிங் ஆர்டிஃபேக்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேக்லாக், ஸ்ப்ரிண்ட் பேக்லாக், இன்க்ரிமெண்ட். ஆப்ஷன் பிடிஜி ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், மற்ற ஆர்டிஃபேக்ட்ஸையும் கன்சிடர் பண்ணலாம் அந்த ஸ்க்ரம் டீமுக்கு வேல்யூ கொடுக்குறதா இருந்தால். அதுதான் நான் அந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க அந்த ஒரு சென்டென்ஸை.